ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். எல்லாருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்துருச்சு. ஸோ ஒரு சீரீஸும் நான் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற ஒரு த்ரில்லர் சீரீஸ் தான் இது. நான் இப்போவே ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன். இது வந்து ஆக ஓகோன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேட்டான சீரீஸ் இல்லைனாலுமே இது பொழுது போலைனா பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு சீரீஸ் தான். தமிழ் டப்பிங் சூப்பராகவே இருந்தது. அண்ட் கதையில் அங்கங்கே என்கேஜிங்கான மூமெண்ட்ஸும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சீரீஸோட பேர் தான் த பீஸ்ட் இன் மீ. இந்த சீரீஸோடைய கதையை உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஆகி ஸ்மித் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் பார்த்தீங்கன்னா கூப்பர் அப்படிங்கிற தன்னுடைய சின்ன பையனை வந்து இழந்துடுறாங்க ஒரு ஆக்சிடென்ட்டில். அந்த ஆக்சிடென்ட் பண்ண நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தண்டனையுமே தரலங்கிற கோவத்தில் அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எந்த புக்குமே எழுதலை. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. இன்னுமே வந்து அந்த கம்பெனி கேட்டுட்ருக்கு எப்போ எழுதுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இவங்க எதுவுமே எழுதாமல் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுடைய பில்லும் பாஸ் டியூ போய்கிட்டு இருக்கு. இஎம்ஐ எல்லா பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் தன்னுடைய வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைல் ஜார்விஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் டைக்கூன், ஓகேங்களா, அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேஸ்லாம் மாட்டியிருக்காப்புல. தன்னோட மனைவியை கொன்ன கேஸ்லேயும் மாட்டியிருக்கிறாப்புல. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பங்களா வாங்கி வந்திருக்கிறாரு. ஆனால் வந்த உடனே இல்லை, அவருடைய வீட்டில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் வந்து அங்கே ஆரம்பிக்குது. என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, பின்னாடி இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது இடம் இருக்குது. அந்த பொது இடம் வந்து ஒரு பெரிய காடு. வந்த உடனே அந்த ஆள் ரியல் எஸ்டேட்காரன் என்ன பண்ணிட்டான், இந்த காட்டை வந்து சமம் பண்ணி நான் வந்து ரன்னிங் ஜாகிங் போகிறதுக்கான ஒரு கிரவுண்டாக மாற்றணும். அதுக்காக வந்து இந்த ஏரியாக்காரங்க வந்து ஒரு கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்ல முதல்ல இதுக்கு வந்து ஆகி வந்து நின்றாங்க. சத்தியமாக அதெல்லாம் முடியாது, இவன் வருவானாமா, இவன் வந்துட்டு இவன் பாட்டுக்கு நிலத்தை எடுத்துக்குவானாமா அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. நைல் ஜார்விஸ் யார் அப்படின்னா ஆகி விக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரசிகர். அதனால அவங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு பேசலாம். நீங்கள் எந்த இது பண்ண வேண்டாம், இது ஒரே கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ ஆகி விக்ஸுக்கு வேற ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னா, நமக்கு தான் கதை எழுத வரல, இவ்வளோ நாள் ஏதோ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம், நம்ம ஏன் இவனோட கதை எழுதக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. இதை வந்து அந்த பப்ளிஷிங் கம்பெனிக்கிட்ட பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் அவனோட கதை எழுதுனாங்களா இல்லையா அப்படிங்கிறதா மொத்த கதையே. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது என்ன அப்படின்னா, இதை 8 எபிசோடு கொண்டு போயிருக்க தேவையில்லை, 6 எபிசோடவே குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இந்த சீரீஸில் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ்லாம் இருந்தாலுமே இதோடைய டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில இடங்களில் வந்துட்டு சலிப்பு தட்ட செய்யுது. பட் இந்த நைல் ஜார்விஸாக நடித்தவங்களா இருக்கட்டும், ஆகி விக்ஸாக நடித்தவங்க எல்லாருமே சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸ் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு சீரீஸ் தான். ஆனால் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து 18+ சீரீஸ் இது. அண்டு இதில் வந்து சில லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய டைட் செக்யூரிட்டியான ஒரு இடத்துல வந்து ஈஸியாக நுழையிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு சில கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஓவராலாக உங்களுக்கு பொழுது போலைன்னா பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு சீரீஸ் தான் இது. பெர்ஃபார்மன்ஸஸும் சரி, சில இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரீஸில் பிடிக்கும். திரும்பவும் சொல்லிக்கிறேன், இதில் நியூடிட்டி அண்ட் செக்ஷுவல் தீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, ஃபேமிலியோடலாம் பார்த்துடாதீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சஜஷனோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.